வெல்கம் டு ஆர்எஸ்கே நீட் அகாடமி. நான் உங்கள் ஜிஎம் சார். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், அனதர் ஒன் பார்த்தோம்னா வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். இது ரெண்டை பத்தி நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம இதை பார்க்கறது வந்து கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் அதர்வைஸ் கால் பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் அப்படின்னும், வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் அதர்வைஸ் கால் பார்த்தோம்னா கண்டக்டிவ் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டத்துல இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா சைலம், ஃப்ளோயம். அதனால கண்டக்ட் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் அவங்க. வாட்டர் கண்டக்டிங் எலமெண்ட் வந்து சைலம் அப்படின்னும், ஃப்ளோயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஃபுட் கண்டக்டிங் எலமெண்டா இருக்கும். இது ரெண்டையும் வச்சிருக்கனால தான் இது பேர் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றை பத்தி இதில் நான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டயக்ராம்ல பாருங்க, எபிடெர்மிஸ், வாஸ்குலர் பண்டல்ஸ், இதை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே கிரவுண்ட் டிஷ்யூ தான். அதனால டெஃபினிஷனே பத்தி அப்படின்னா ஆல் தி திசு எக்ஸப்ட் பார்த்தோம்னா எபிடெர்மிஸ் அண்ட் வாஸ்குலர் பண்டல். வாஸ்குலர் பண்டல்ஸையும் எபிடெர்மிஸையும் தவிர மீதி இருக்கிறது எல்லாமே பார்த்தோம்னா கிரவுண்ட் திசு. அப்ப கிரவுண்ட் திசு எதனால மேடப் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா சிம்பிள் திசு. அதனால தான் கொடுத்துருப்பாங்க கிரவுண்ட் திசு கன்சிஸ்ட் ஆஃப் சிம்பிள் திசு. சிம்பிள் திசு யாருன்னு பார்த்தோம்னா லைக் பேரன் கேமா, கொலன் கேமா, ஸ்க்ளிரன் கேமா. அதுல மோஸ்ட் ஆஃப் தி செல்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா பேரன் கேமாட்ட செல்ஸ். அந்த பேரன் கேமாட்ட செல்ஸ்னால மேடப் ஆன பார்ட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கார்டெக்ஸ், இதுவும் பேரன் கைமாட்ட செல்ஸ். எண்டோடெர்மிஸ், இதுவும் பேரன் கைமாட்ட செல்ஸ். அதே மாதிரி பார்த்தோம்னா பெரிசைக்கிளும் பேரன் கைமாட்ட செல்ஸ், பித்தும் பேரன் கைமாட்ட செல்ஸ். அனதர் ஒன் பார்த்தோம்னா மெடுலரி ரேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மெடுலரி ரேஸ் எதுல இருந்து பார்த்தோம்னா டைகாட் ஸ்டெம்ல இருக்கும். அதாவது பார்த்தோம்னா ரெண்டு வாஸ்குலர் பண்டல்ஸ்க்கும் இடையில பார்த்தோம்னா இந்த பித்துங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். அந்த போர்ஷன் தான் நம்ம மெடுலரி ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அதுவும் பேரன் கைமாட்ட செல்ஸ் தான். அப்ப மோஸ்ட் ஆஃப் தி கிரவுண்ட் டிஷ்யூ அதாவது லீஃப்லி இல்ல, அதாவது ஸ்டெம்லயும் ரூட்லயும். அப்ப ஸ்டெம்லயும் ரூட்லயும் மோஸ்ட் ஆஃப் த செல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா பேரன் கைமாட்ட செல்ஸா தான் இருக்கும் கிரவுண்ட் டிஷ்யூ. பட் லீஃப்ல மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கும். அதே பேரன் கைமாட்ட செல்ஸ் தான், பட் ஆனா குளோரோபிளாஸ்ட் வச்சிருக்கும். அதனால எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா குளோரோபிளாஸ்ட் கண்டைனிங் செல்ஸ் இஸ்கால் என்ன சொல்லுவாங்க, மியூசோபில் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப லீஃப்ஸ்ல இருக்கிறது பார்த்தோம்னா மியூசோபில் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அப்ப மியூசோபில் செல்ஸ் எல்லாத்துலயுமே என்ன இருக்கும், குளோரோபிளாஸ்ட் வந்து இருக்கும். சரி, அதனாலதான் பார்த்தோம்னா மியூசோபில் என்ன நடக்கும், போட்டோசிந்தசிஸ் நடக்கும். சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் பார்த்தோம்னா கன்சிஸ்ட் ஆஃப் பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ யாருன்னு பார்த்தோம்னா சைலம், அனதர் ஒன் ஃப்ளோயம். சரி, இந்த சைலம் ஃப்ளோயம் ரெண்டு சேர்ந்து தான் எதை ஃபார்ம் பண்ணுது, வாஸ்குலர் பண்டில்ஸ் ஃபார்ம் பண்ணுது. அதனால தான் பார்த்தோம்னா இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் சைலம் அண்ட் ஃப்ளோயம் கம்பைன் டுகெதர் என்ன சொல்லுவோம் பார்த்தோம்னா வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு நம்ம சொல்றோங்க. அந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டைப்ல கொடுத்துருப்பாங்க. இதுல நமக்கு கொடுத்தது பார்த்தோம்னா ரேடியல் அரேஞ்ச்மெண்ட். ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் எதுல இருக்குன்னு பார்த்தோம்னா ரூட்ல இருக்கும். அப்ப ரேடியல் அரேஞ்ச்மெண்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைலம் அண்ட் ஃப்ளோயம் ரெண்டையும் கொடுத்துருப்பாரு. சைலம் அண்ட் ஃப்ளோயம் பார்த்தோம்னா எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குதுன்னு பார்த்தோம்னா ஆல்டர்னேட் மேனர், ஆல்டர்னேட்டா அரேஞ்ச் ஆயிருக்குது. ஃப்ளோயம் அடுத்து சைலம், அடுத்து ஃப்ளோயம், அடுத்து சைலம்னு ஆல்டர்னேட்டிவா இருக்குது. அண்ட் டிஃப்ரெண்ட் ரேடியல்ல அரேஞ்ச் ஆயிருக்குது. அதாவது சைலம் ஒரு ரேடியஸ் இருக்குது, ஃப்ளோயம் ஒரு ரேடியஸ் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அதை சொல்லுவோம் நம்ம ரேடியல் அரேஞ்ச்மெண்ட். இது எதுல இருக்குன்னு பார்த்தோம்னா ரூட்ல இருக்கும். அது டைகாட் ரூட்டா இருந்தாலும் சரி, அதாவது மோனோகாட் ரூட்டா இருந்தாலும் சரி, இது ரெண்டுலயுமே பார்த்தோம் அப்படின்னா ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கும். ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா சைலம் அண்ட் ஃப்ளோயம் அரேஞ்ச் இன் ஆல்டர்னேட்டா இருக்குது, டிஃப்ரெண்ட் ரேடியல்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டல். கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டல் பார்த்தோம்னா இதுக்கு ஆப்போசிட். இது டிஃப்ரெண்ட் ரேடியல் சொன்னாங்க, இது சேம் ரேடியஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா டைகாட் ஸ்டெம் வந்து எக்ஸாம்பிளா நம்ம போட்டிருக்கோம். இதுல பாருங்க மேல வந்து பார்த்தா அப்படின்னா ஃப்ளோயம் இருக்கும், கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா சைலம் இருக்கும். அப்ப சேம் ரேடியல்ல அரேஞ்ச் ஆயிருக்குது. அப்ப சைலம் அண்ட் ஃப்ளோயம் அரேஞ்ச் இன் சேம் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டல். இந்த கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டல் எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் ரெண்டுலயும் இருக்குது. சரி, இந்த கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டலையும் பார்த்தோம்னா ஓப்பன் க்ளோஸ்டு அப்படின்னு ரெண்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டல்ஸ் தேர் ஆர் டூ டைப்ஸ். அதை வந்து ஓப்பன் இன்னொன்று க்ளோஸ்டு. ஓப்பன் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா இது டைகாட் ஸ்டெம்ல இருக்குது. இப்போ நம்ம கொடுத்த டயக்ராம்ல தான் ஃப்ளோயம் அண்ட் சைலம் ரெண்டுக்கும் இடையில பார்த்தோம்னா யார் இருக்கிறாங்க, கேம்பியம் இருக்கிறாங்க. அப்ப கேம்பியன் பிரசன்ட் இன் பிட்வீன் சைலம் அண்ட் ஃப்ளோயம். சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கு இடையில யார் இருக்காங்கன்னா கேம்பியம் இருக்காங்க. இருந்தா தானே சொல்லுவோம் நம்ம ஓப்பன் வாஸ்குலர் பண்டல். ஏன்னா கேம்பியம் அப்படிங்கிறது ஒரு மெரிஸ்டமேட்டிக் திசு. அது எங்க பிரசன்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சைலத்துக்கு ஃப்ளோயத்துக்கு இடையில பிரசன்ட் ஆகுது. இந்த கேம்பியத்தை பார்த்தோம்னா இன்ட்ரா வெசிகுலர் கேம்பியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வாஸ்குலர் பண்டலுக்கும் பிட்வீன்ல இருக்கிறது மெடுலரி ரேஸ். இந்த மெடுலரி ரேஸும் ஆல்ரெடி சொன்னேன் பேரன் கைமாட்ட செல்ஸ் அப்படின்னு சொன்னேன். இந்த மெடுலரி ரேஸ் மறுபடியும் என்ன ஆகுது, மெரிஸ்டமேட்டிக் திசுவா ஃபார்ம் ஆகி இந்த ரெண்டு கேம்பியத்தையும் என்ன பண்ணுது பார்த்தோம்னா கனெக்ட் பண்ணுது. கனெக்ட் பண்றதுனால கேம்பியல் ரிங்கு டெவலப் ஆகும். அப்ப கேம்பியல் ரிங் டெவலப் ஆச்சுன்னா இன்சைடா செகண்டரி சைலம், அவுட் சைட்ல செகண்டரி ஃப்ளோயத்தை டெவலப் பண்ணும். அப்ப இன்சைட்ல செகண்டரி சைலமும் அவுட் சைட்ல செகண்டரி சைலம் இன்சைட்லயும் செகண்டரி ஃப்ளோயம் அவுட் சைட்லயும் டெவலப் பண்றது
டெவலப் பண்றதுனால இந்த இந்த பார்ட் என்ன சொல்லணும் பார்த்தோம்னா செகண்டரி growth அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்ப பாரு இதுல செகண்டரி growthக்கு இந்த கேம்பியம் காரணமா இருக்குது இல்லையா, அதனால டைகாட் ஸ்டெம்ல செகண்டரி growth வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அப்ப அது காரணம் யாருன்னு பார்த்தோம்னா கேம்பியம். நெக்ஸ்ட் பாரு மோனோகாட் ஸ்டெம்ல அந்த கேம்பியங்கிறது இல்ல. அப்ப கேம்பியம் இல்லாதனால இந்த வாஸ்குலர் பண்டல் என்னது க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டல், இதுல செகண்டரி growth வந்து ஆப்சென்ட் ஆயிருக்கும். சரி, இப்ப பார்த்தா அப்படின்னா கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டல் அப்படின்னாவே ரெண்டுலயுமே பாருங்க சைலம் ப்ளோயம் சேம் ரேடியஸ்ல தான் பிரசன்ட் ஆயிருக்குது. ரெண்டுலயுமே பாருங்க ப்ளோயம் வந்து அவுட் சைட்லயும் சைலம் வந்து இன்சைட்லயும் பிரசன்ட் ஆயிருக்கும். அதனால மோஸ்ட் ஆஃப் த கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டல்ல ப்ளோயம் டுவார்ட்ஸ் அவுட் சைட்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ நம்ம வாஸ்குலர் திசு சிஸ்டம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் திசு சிஸ்டம் ரெண்டை பத்தி நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதை பத்தியான ஒரு சில கொஸ்டின்ஸ், இதை பத்தி சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான், இதை பார்க்கலாம். பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் செல் போசஸ் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க மீசோபில் செல்ஸ் ஆஃப் த லீஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா காட் செல்ஸ். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா போத் 1 and 2. ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நன் ஆஃப் தீஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எது ஆன்சர் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மீசோபில் செல்ஸ் ஆஃப் த லீஃப் அப்படின்னு கொடுத்துருந்தோம். இப்பதான் நான் சொன்னோம் மீசோபில் செல்ஸ் அப்படிங்கிறது வந்து குளோரோபிளாஸ்ட் கண்டெய்னிங் செல்ஸ் அப்படின்னு சொன்னோம். அப்ப கண்டிப்பா இதுல குளோரோபிளாஸ்ட் இருக்கும். போன கிளாஸ்ல பார்த்தா அப்படின்னா எபிடெர்மல் திசுஸை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா கார்ட் செல்ஸ் கண்டெய்ன் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்ப இதுலயும் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா போத் 1 and 2 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்த செகண்ட் கொஸ்டின், வாஸ்குலர் பண்டல் ஆஃப் ரூட் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க கன்ஜாயிண்ட் எதுல இருக்குன்னு சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெம்மும் லீவ்ஸ்ல தான் இருக்கும், அதனால அது வராது. அடுத்து பாருங்க கான்சென்ட்ரிக் கொடுத்துருப்பான். கான்சென்ட்ரிக்னா சைலம் அரௌண்டட் ப்ளோயம் ஆர் ப்ளோயம் சரௌண்டிங் சைலம், இது மாதிரி மாறி இருந்துச்சுன்னா அது வந்து கான்சென்ட்ரிக்னு சொல்லுவான். ஒன்னு இன்னொன்னு அரௌண்ட் பண்ணிருக்கோம். ப்ளோயத்தை சைலம் அரௌண்ட் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா சைலத்தை ப்ளோயம் அரௌண்ட் பண்ணிருக்கலாம். இது மாதிரியான பார்ட் இருந்துச்சுன்னா அது வந்து கான்சென்ட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்ப இதுவும் கிடையாது ஆன்சரு. அதே மாதிரி பைகோலேட்டல் அப்படின்னு கொடுத்துருப்பான். பைகோலேட்டல் அப்படின்னா சைலத்தோட போத் சைட்லயும் என்ன இருக்குன்னா ப்ளோயம் இருந்துச்சு அப்படின்னா அது பைகோலேட்டல், அதுவும் கிடையாது. அப்ப வாஸ்குலர் பண்டல்ல ரூட்ல எப்படி இருக்குன்னா ரேடியல் அரேஞ்ச்மெண்ட், சைலம் அண்ட் ப்ளோயம் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா ஆல்டர்னேட் மேனர்ல டிஃப்ரெண்ட் ரேடியல் அரேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரேடியல் அரேஞ்ச்மெண்ட். அப்ப ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வாஸ்குலர் பண்டல் ஹேவிங் சைலம் அண்ட் ப்ளோயம் which lie at the same radius, சேம் ரேடியஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டேர்ம் எப்படி நம்ம மெயின் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சேம் ரேடியஸ் இருந்துச்சுன்னா கன்ஜாயிண்ட் நமக்கு தெரியும். அப்ப ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா கன்ஜாயிண்ட். சரி, இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். அப்ப இது மாதிரி சிம்பிள் கொஸ்டின் கேட்கும்போது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அதாவது இதுல பாத்தீங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியா அந்த ஆன்சர் பண்ணலாம். பட் ஆனா பார்த்தா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை கேட்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தோம்னா அந்த பாயிண்ட் ஒவ்வொன்றும் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டா பண்ணலாம். சரி, இதே மாதிரியான மீண்டும் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா RSK நீட் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.